ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல Z இண்டெக்ஸ். ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பொசிஷன் அண்ட் டிஸ்பிளே பார்த்துருந்தோம். ஸோ ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக், அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா Z இண்டெக்ஸ் ஓவர்ஃப்ளோ அண்ட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, Z இண்டெக்ஸ்னா என்ன சிஎஸ்எஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேயர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இன் சிஎஸ்எஸ் Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் த வெர்டிக்கல் ஸ்டாக்கிங் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் தட் ஓவர்லேப். ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டு சப்பாத்தி சுடுவாங்க இல்லையா, சுட சொல்ல சூடாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இல்லை எடுத்து வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஓகேவா, அப்போ ஒரு சப்பாத்தி அப்படின்னு இருக்க சொல்ல கீழே ஒரு சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு மேலே ஒரு சப்பாத்தி இருக்கும், தென் அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி இருக்கும், தென் அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி இருக்கும். இட்ஸ் ஸ்டாக் கியூ ஆர்டர். ஓகேவா, தென் இப்போ நம்ம எடுக்க சொல்ல மேலே இருக்க சப்பாத்தியும் எடுக்கலாம், இல்லை கீழே இருக்க சப்பாத்தியும் எடுக்கலாம், இல்லை நடுவில் இருந்து கூட வருவாங்க. ஓகேவா, இட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஆனால் நம்ம எடுக்க சொல்ல எந்த சப்பாத்தி வேணுன்றதை நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம் இல்லையா. ஸோ இங்கே அதே மாதிரி லேயரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் காம்போனன்ட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த லேயர் ஃபார்வர்டில் இருக்கணும், எந்த லேயர் பேக்வேர்டில் இருக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவைப்படும் நமக்கு. இது வந்து ஃபார் அனிமேஷன்ஸ். ஓகே, தென் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு கான்செப்ட். ஓகேவா, Z index. It is used in conjunction with the position property. அதாவது பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கூட தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்சல்யூட் ரிலேட்டிவ் ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்டிக்கி வாட் எவர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து. ஓகே, த எலமெண்ட் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆர் பிஹைண்ட் அதர்ஸ். ஓகேவா, ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அது வேற ஒரு லேயரில் பின்னாடியும் இருக்கலாம், பொசிஷன் எடுக்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் இல்லையர்னா அந்த லேயரை நம்ம ஃபார்வர்ட்லேயும் கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸ்டாக் கியூ ஆர்டரை மறக்க வேண்டாம். ஸோ ஹவு Z இண்டெக்ஸ் ஒர்க், ஒரு Z இண்டெக்ஸ் எப்படி டியூட் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எலமெண்ட் வித் ஹையர் Z இண்டெக்ஸ் வேல்யூ ஆஸ் ரெண்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் வித் த லோவர் வேல்யூ. ஓகே, ஸோ சிம்பிள், ஹையர் வேல்யூ முன்னாடி இருக்கும், லோவர் வேல்யூ பின்னாடி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ 4 சப்பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்பாத்திக்கும் Z இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும், 0 1 2 3 4ன்ட்டு. ஸோ வேல்யூ 4 இருக்குன்ற சப்பாத்தி மேலே இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். தென் இஃப் த Z index is not specified, ஒருவேளை ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the element follow natural stacking order based on the position. அதாவது ஒரு பொசிஷனை பொறுத்து அதுவாகவே என்ன ஒரு பொசிஷனுக்கும் ஒரு நேச்சுரல் ஸ்டாக்கிங் இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டாட்டிக்லாம் வந்து காமன் தான், 0ல் தான் இருக்கும் Z index. ஸோ அப்சல்யூட் மட்டும் என்னென்னா டாப்பில் இருக்கும். ஓகேவா, ஒரு லேயர் முன்னாடி இருக்கும், மற்ற பொசிஷன்ஸோட ஒரு லேயர் முன்னாடி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இட்ஸ் காமன். தென் the Z index can take positive, negative and zero values. ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் டேக் பண்ணிக்காது, இட்ஸ் டேக் அ 0 வேல்யூ அண்ட் இட் டேக் அ நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இப்போ சொல்லுங்கள், நெகட்டிவ் வேல்யூ லேயர் கம்மியா இல்லையா, பாசிட்டிவ் வேல்யூ லேயர் கம்மியா? ஆப்வியஸாக நெகட்டிவ் வேல்யூ இல்லையா. ஸோ அப்போ சப்பாத்தியை நம்ம எடுக்க சொல்ல 0லேருந்து எடுக்கலாம். ஓகேவா, இந்த நெகட்டிவ்லேருந்து எடுக்கலாம், -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 அப்படின்னு எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் இட்ஸ் ஒன்லி அஃபெக்ட் த எலமெண்ட் வித் பொசிஷன் வேல்யூ. அதாவது ஸோ அதர் தென் ஸ்டாட்டிக், அதாவது ஸ்டாட்டிக்ன்றது காமன். ஓகேவா, ஸோ காமன் அது நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு பொசிஷனை ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஸ்டாட்டிக்காக இருக்க சான்ஸே கிடையாது. ஓகேவா, மோஸ்ட்லி இட்ஸ் அ ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட். ஓகே, தென் சம்டைம் இட் வில் பி ஸ்டிக்கி. ஓகே, தென் இங்கே இந்த பொசிஷன் ஸ்டாட்டிக்கை தவிர்த்து வேறு எதாக இருந்தாலும் என்ன ஆகும், இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஓகேவா, தென் யூஸ் கேசஸ் லேயரிங், ஓவர்லாப்பிங் அண்ட் ரெஸ்பான்சிவ். ஓகேவா, லேயரிங்னா கண்ட்ரோல் த லேயர் ஆஃப் த எலமெண்ட் சர்ச் அஸ் இமேஜ், மாடல்ஸ், நேவிகேஷன் மெனுஸ், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த லைவாக. ஸோ ஓவர்லாப்பிங், மேனேஜ் த ஓவர்லாப்பிங் எலமெண்ட் டு கிரியேட் காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஓகேவா, தென் ரெஸ்பான்சிவ், adjust to the stack order for the different screen sizes and orientation. So different screen sizes and orientation, அதாவது லேப்ஸ், லேண்ட்ஸ்கேப், போய்ட்ரேட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கணும், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தென் Z index, விஷுவல் கண்ட்ரோல், இன்ட்ராக்ஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் சொன்னால் தான் இப்போ. ஓகேவா, தென் டேரெக்டாக ஸ்டாக் ஆர்டருக்கு வந்துடலாம். தென் ஸ்டாக் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் Z index ஒர்க் ஆக போகுது. ஸோ இங்கே என்ன பண்ணுற போகிறோன்னா, we have the example demonstration the stack order of element using Z index property. Okay,
So the red box has higher z index value, so it's appear on the top of the box. The blue box has default z index value of 0. ஓகேவா, நம்ம எதுவுமே கொடுக்கலாம், 0 தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ we have some code. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஸ்டைல் இல்லையா. ஸோ இந்த ஸ்டைலை நான் ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைல் வில் அப்ளை ஹியர். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஹெட்டு எதுவும் தேவையில்ல, அப்படிதான். ஸோ ஸோ இங்கே ஹெட் கொடுக்கலனாலும் வேலை செய்யும். ஓகேவா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்ற ரீசன். ஸோ நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு பாடி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இது பாருங்கள், ஒரு பாடியில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகேவா, ஸோ போதுமானது. ஸோ பாடிக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது, பாக்ஸ்ன்ட்டு. தென் அகெயின் இன்னொரு டிவ் இருக்குது. ஓகேவா, ஸோ டிவ் இஸ் அ பிளாக் எலமெண்ட், ரைட்? இட்ஸ் பிளாக் த என்டையர் வித். சூப்பர். தென் இப்போ ஒரு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு டிவ், தென் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்கு பாக்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் ஃபார் த செலெக்ஷன் ப்ராசஸ். இங்கே பாக்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணி சம் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, தென் அதே மாதிரி கீழே இன்னொரு டிவ் இருக்குது. அந்த டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸும் பண்ணலை. டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் ஸ்டைல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் 200 பிக்சல், ஹைட் 200 பிக்சல். ஸோ வித் அண்ட் ஹைட் கொடுக்க சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்டையர் வித் ஆக்குப்பை பண்ணியிருந்த டிவ் எனக்கு என்ன ஆகும், 200. ஓகேவா, அந்த பிக்சல்ஸை மட்டும் ஆக்குப்பை பண்ணிக்கும். தென் ஸ்டைலும் அதே மாதிரி தான். ஓகேவா, ஆனாலும் அந்த பிளாக் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கும் அது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு லேயர் இருக்குது. ஓகேவா, ப்ளூ கலர் லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு இந்த தான் இருக்குது. ஃபஸ்ட் நான் அதை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாக்ஸில் வித் 100 பிக்சல். ஓகேவா, உள்ளே இருக்குல்ல, இதை தான் சொல்ல வரேன். வித் 100 பிக்சல் ஒரு டிவ், தென் ஹைட் 100 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்துருக்கோம். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பொசிஷன் அப்சல்யூட் எப்போ கொடுப்போம் டியூட், யாராச்சும் சொல்லுங்கள். பொசிஷன் அப்சல்யூட் whenever we control over an element. கரெக்டா, இன் பொசிஷன் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மூவ் பண்ணணும் போது நம்ம கொடுப்போம் இல்லையா. சரி, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். தென் அதே மாதிரி டாப். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ whenever we control over the element. ஒரு எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து டாப்ல இருந்து 50 பிக்சல் கீழே இருக்கணும், லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல் ரைட்டில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண சொல்ல அப்போ தான் கொடுப்பீங்க. ஓகேவா, ஸோ இங்கே திரும்பி சொல்கிறேன், பொசிஷன் அப்படின்னும் போது ஸோ அப்சல்யூட், அதாவது டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக் இருக்கும், அதை அப்சல்யூட்டாக சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். தென் we can able to move that element wherever we want in the display. ஓகேவா, இங்கே பாருங்கள், டாப் 50 இருக்குது, நான் 500 கொடுத்தேன் அப்படின்னும் போது என்ன ஆகும், அது 500 பிக்சல் கீழே வந்துடும் இல்லையா. ஸோ இதே ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் மூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஸோ டாப்பில் இருந்து, ஓகே, ஸோ டாப்பில் இருந்து மூவ் ஆகுது இல்லையா. ஸோ டாப்பில் மூவ் ஆகுது. லைக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில். ஓகேவா, ஸோ எந்த டைரக்ஷனில் வேணால் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, இட்ஸ் ஈஸி. இது வந்து நெகட்டிவில் கூட. ஓகே, சூப்பர். தென் இந்த இடத்துக்கிட்ட இருந்தாலுமே நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, லேயரிங் அப்படின்றது ஜஸ்ட் அதுதான் இந்த கான்செப்ட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துக்கிட்ட z index 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த டிவ் தானே இருக்குது. அப்போ எனக்கு அந்த டிவ் தானே ஃபஸ்ட்டு காமிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த டிவ் இருக்குமா, பாக்ஸ் டிவ், ரெட் கலர் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட்டை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா, தென் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தனா இட்ஸ் லைக் அ லேயரிங். ஒரு டேபிளில் ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் இல்லையா. அப்போ அந்த லேயரை அப்படியே மூவ் பண்ணனா அங்கே ஸ்பேஸ் எதுவும் இருக்காது. ஸோ கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேவா, நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ இந்த பொசிஷன் என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஃபால்ட் பொசிஷன் எங்கம்மா லெஃப்ட்டில் இருக்கும், டாப் லெஃப்ட்டு. ஓகேவா, நம்ம தான் இங்கன்ட்டு கொடுக்கணும். ஸோ டாப்பில் 50, லெஃப்ட்டில் 15 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு Z index அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், Z index வந்து மைனஸ். ஓகே, இப்போ எங்கேப்பா இருக்குது அது,
சிம்பிள். அப்படியே பின்னாடி இருக்குது அந்த லேயர். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த ப்ளூ, இதுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா டிரான்ஸ்பரன்சி, இல்லைனா இந்த ப்ளூ கலர் எடுத்துடணும். ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? ஒப்பாசிட்டி பார்த்தீங்களா? பின்னாடி இருக்கு. ஸோ நான் ஒன்றும் சொல்ல போனால் ஒன்றது இட்ஸ் அப்படியே பியூர் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஃபுல் டென்சிட்டி. ஸோ 0.8 அப்படின்னும் போது லிட்டில் பிட்டாக உங்களுக்கு என்ன ஆகும், பின்னாடி இருக்க லேயர் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் ஏபிள் டு ரியலைஸ் பின்னாடி ஒரு லேயர் இருக்குது அப்படின்றத. நான் ஒரு 6 கொடுக்குறேன் அப்படின்னும் போது நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ 3 கொடுத்தேன்னா ஒன்றும் நல்லா தெரியுது. அப்போ பின்னாடி இருக்க லேயர் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்வர்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேவா? தட்ஸ் இட். பாசிட்டிவாக மாற்றினாலே போதும். ஓகேவா? ஸோ நான் கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பின்னாடி இருக்குது, அதனால் அந்த ஒப்பாசிட்டி என்ன ஆகுது, மறைக்குது இல்லையா? அந்த ஒப்பாசிட்டி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதால பின்னாடி இருக்க லேயர் நமக்கு தெரியும் தான். பட் இருந்தாலும் அந்த லேயரை முன்னாடி கொண்டு வரணும்னா அது ஃபார்வர்டில் கொடுக்கணும். நான் 1 lakh கூட கொடுக்கலாம், அதை பற்றி தப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் இன் த நவ். இப்போ எங்கே இருக்குன்னா 1 lakh லேயர் மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஆமாம், டாப்பில் இருக்குது. ஓகேவா? தென் இவ்வளோ தான் Z index. ஸோ அடுத்தது Z indexல ஸோ மல்டிப்ளாக வச்சு பார்ப்போமா இந்த மாதிரி. ஸோ எப்படி பண்ணுறதுன்ட்டு ஸோ நீங்கள் தான் அப்போ சொல்லணும் இந்த Z index எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றத. ஓகேவா? தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸோ சம் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+X அப்படின்றத கொடுத்துட்டு. ஸோ இப்போ உங்களால் இங்கே ஸ்டைல்ஸை பார்க்க முடியுது. பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. தென் இந்த ஹெட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ சொல்லுங்கள், பாடியில் 5 டிவ் இருக்குது, 5 பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே 5 பாக்ஸுமே உங்களுக்கு தெரியுது. இந்த 5 பாக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டாக அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஓகே? ஸோ இங்கே பாருங்கள், Ctrl+Alt Ctrl+X. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா இந்த டிவ்வில் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு ஹாய் அப்படின்னு கொடுக்க சொல்ல ஹாயின்னு இருக்கும் இல்லையா? ஸோ எதுவுமே இல்லை இந்த டிவ்வில். ஓகே? தென் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாக்ஸுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வித் அண்ட் ஹைட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் 1 பாக்ஸ் 2. ஓகேவா? ஸோ வித் 100 பிக்சல், ஹைட் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்துருக்கேன். பொசிஷன் வந்து அப்சல்யூட், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த பொசிஷன் அப்சல்யூட். டாப்லேருந்து எனக்கு 50, லெஃப்ட்லேருந்து எனக்கு 50 பிக்சல். அதாவது டாப்லேருந்து 50 பிக்சலும் லெஃப்ட்லேருந்து 50 பிக்சலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் Z index லேயர் 4 அப்படின்னும் போது இதுதான் எனக்கு டாப் நாச் லேயராக இருக்கும். ஓகேவா? அதனால 4 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 0 அப்படின்னும் போது அது லாஸ்ட் லேயரில் போயிடும். ஓகேவா? உங்களால் பார்க்க முடியுது இப்போ அந்த லேயர் ஸ்விட்சை. ஓகேவா? தென் இப்போ இது 4th லேயரில் இருக்குது. தென் அகெயின் செகண்ட் பாக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட இங்கே 50 பிக்சல் கொடுத்தேன் இல்லையா, இந்த இடத்துல டாப் 100 பிக்சல் கொடுக்குறேன், லெஃப்ட் 100 பிக்சல் கொடுக்குறேன். லைக் வைஸ் ஃபார் 50 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அடுத்தடுத்து பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் 5. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக சொல்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ லெஃப்ட்டில் 50 பிக்சல் என்ன ஆகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, உங்களுக்கு ரைட்டில் போயிட்டே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டாப்பில் இருந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது பொசிஷன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் ஒரு இமேஜ் என்ன பண்ண பொசிஷன் பண்ண முடியும். ஸோ எந்த இமேஜ் ப்ரோ எனக்கு மேலே இருக்கணும், இப்போ நான் இந்த இமேஜ் கிளிக் பண்ணேன்னா அந்த இமேஜ் எனக்கு மேலே வரணும். சூப்பராக இருக்கும்ல, கேலரி மாதிரி. ஸோ ஒரு 10 இமேஜ் இப்படி இருக்குது இந்த ஆர்டரில் கிராஸ் செக்ஷனில். இந்த இமேஜ் கிளிக் பண்ண சொல்ல அது மேலே வரணும். அப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆன் கிளிக் Z index வேல்யூ ஹையாக இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு அப்புறம். தென் இப்போ இங்கே எல்லோ பாக்ஸ் இருக்குது, எனக்கு இதுதான் வந்து டாப் நாச் லேயராக இருக்கணும். அப்போ சொல்லுங்கள், பாக்ஸ் 1க்கு 4 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லோ பாக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பாக்ஸ் 3 இல்லையா? ஸோ இதுக்கு 3 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை ஒருவேளை நான் -2 அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லா லேயரோட பின்னாடி போயிடுவது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஸோ அதிகமான லேயர் இருக்கக்கூடிய 4ஐ விட 5 அதிகமாக கொடுத்தோன்னா எல்லா லேயரோட மேலே வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களால் Z indexை ரியல் டைமாக என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வர டாபிக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே? லைக் Z index. ஸோ Z index எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் அ லேயரிங் பர்பஸ். ஓகே? ஸோ வி கேன் ஏபிள் டு லேயர் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும் த்ரூ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஓகேவா? கேன்வா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஓகேம்மா? தென் ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 0 கீழே இருக்குது. ஓகேவா?
ஸோ என்ன தான் அவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கவனத்தில் வச்சுக்கணும். சேஞ்சிங் ஸ்டாக் ஆர்டர், ஒரு ஸ்டாக் ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்ல ஏதாவது பாதிப்பு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஓகேவா, இப்போ பின்னாடி ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் ஸ்டாக் ஆர்டர் திடீர்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃபே மறைக்கும் அது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுன்னா அது ஃபார்வேர்டில் வர சொல்ல, இப்போ நீங்கள் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கீங்க, நான் அப்படி எழுந்துருன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா படம்? இல்லை இல்லையா, கண்டிப்பாக திட்டுவீங்க. அந்த மாதிரி ஸ்டாக் ஆர்டர் மாற்ற சொல்ல வேற ஒரு எலமெண்ட்டை ஏதாவது மறைக்கிறோமா, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்ப நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணிக்கணும். தென் ஈக்குவல் Z இண்டெக்ஸ். ஓகேவா ப்ரோ, ஒருவேளை எல்லாத்துக்கும் நான் ஒரே Z இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இங்கே in this example demonstrate the behavior when multiple element have equal Z index value. Okay, both the red and blue box have the same Z index value. So the stack order follow the document order. What about the document order? டாக்குமெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே ஓகேவா ரெண்டாவதாக நீங்கள் எதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரை தான் எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ கீழே இருக்க கோடை தான் அது என்ன கொடுக்கும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேலே வந்து இந்த இடத்துக்கிட்ட கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டு சேம் பாக்ஸ் ஒன்றுக்கு இங்கேயும் பாக்ஸ் ஒன்றுக்கு கலர் ப்ளூன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது ப்ளூ எடுத்துக்குமா ரெட் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸாக ப்ளூ தான் எடுத்துக்கும். லைக்வைஸ் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்டாக் ஆர்டர் கீழே கொடுத்துருக்கிறதால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் about the Z index. Z index is really easy when you practice. Okay, ஒன்றுமே கிடையாது. இசட்னு அடிச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் விஎஸ் கோடு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். Z இண்டெக்ஸில் நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் 0 வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் த பொசிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.